ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்பினால் நடக்கும் அப்படிங்கறதும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்னு நான் சொல்லுவேன். நம்பினால் நடக்கும் அப்படின்னா என்னன்னா, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். நம்பினால் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்றோம், புதுசா ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம நம்பணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், இதை என்னால செய்ய முடியும், கண்டிப்பா இதை நம்ம பண்ணி முடிப்போம். ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்கணும், நம்ம 50 கிலோ தான் இருக்கோம்னா இதை நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். அப்பதான் நம்மளால அந்த காரியத்தை ரொம்ப ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும். அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு புக் எழுதியிருக்காரு, எண்ணங்கள் ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கு தான். இதுல அவர் விவேகானந்தரை பத்தி அருமையா ஒரு வரிகள் எழுதியிருப்பாரு. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கையே பிறப்பிடம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு லைன்னு சொல்லுவேன். இந்த லைனுக்காகவே இந்த புக்கை நான் அதாவது அந்த கதையை நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன்.